ஏய், என்னடி போட்டியோட வந்திருக்க? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதுக்கு போட்டியோட வந்திருக்க? ஏமா நான் இங்க வரக்கூடாதா? நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாண்டி. ஆனா துணியோட வந்திருக்க, மாப்பிளையும் கூட வரல. எனக்கு இதெல்லாம் சரியா படல. இப்ப நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுமா, நான் வேற எங்கேயாவது கிளம்பி போறேன். திடீர்னு இப்படி பெட்டியோட கிளம்பி வந்திருக்கேன் தான் அம்மா கேக்குறாங்க. என்னாச்சு? அருண் கூட ஏதாவது சண்டையா? எதுக்கு அவர் கூட போய் சண்டை போட்டு வந்திருக்க? கிட்ட ஒரு உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அவருக்கே அது தெரியாம கூட இருந்திருக்கலாம்ல. சீதா, இதெல்லாம் சரியில்லடி. எதுவா இருந்தாலும் அங்கேயே பேசி தீர்த்துக்காம இப்படி பைய தூக்கிட்டு வந்தா என்னடி அர்த்தம்? அவர் என்கிட்ட மறைச்சிருக்காரு. என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இதுக்காக யாராவது வீட்டை விட்டு கிளம்பி வந்துருவாங்களா? எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சுக்கா. என் அத்தைய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்ன திட்டலன்னா அவங்களுக்கு நாளே ஓடாது. ஆனா உன் வீட்ல அப்படி இல்ல. உன் மாமியார் உன்ன அம்மா மாதிரி வச்சு பாத்துக்கிறாங்க. நான் எங்க வீட்ல எது நடந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு அங்கே தானே இருக்கேன். கோச்சுக்கிட்டு இங்கேயா வரேன்? உன் அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லக்கா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்கேயே சமாளிக்கணும். இந்த பக்கம் பைய தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? மாமாவோட கடை திரும்ப வந்திருக்கு. அவர் செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன், எனக்கு உங்க பக்கம் சண்டையே வந்தது இல்லையா? நான் எத்தனை நாள் வீட்டை விட்டு போய் நீங்க பாத்திருக்கீங்க? ஏ சீதா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. என்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன். ஆனா அவர் அது கேக்குற மாதிரியே இல்ல. அதான் கிளம்பி வந்துட்டேன். புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இதுக்காக ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டா நிம்மதி இல்லாம போயிடும். ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு போற வழியை பாரு. அவரா வந்து என்ன கூட்டிட்டு போற வரைக்கும் நான் போக மாட்டேன். அவர் வரட்டும், அப்பதான் நான் போவேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு சீதா. ஆனா இப்படி எல்லாம் அவசரப்பட்டு வீட்டை விட்டு வராத. பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போக கூடாது. நீ கிளம்பி போயிட்டேன்னு மாப்பிள்ள கோவத்துல இருப்பாரு. அவர் எப்படி வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு? இப்ப எதுக்கு என்ன விரட்டிட்டே இருக்க? எனக்கு சோறு போட உனக்கு கஷ்டமா இருக்கா? இத்தனை வருஷம் நம்மள எல்லாம் வளர்த்து அம்மா ஆளாக்கலையா? உங்களுக்குள்ள மனஸ்தாபம் பெருசா இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஆயுசுக்கு இருக்கணும்னு பாக்குறியா? அதான் உன் வீடு, அத மறந்துடாத. அவர் தப்பா உணர்ந்து அவர் வந்தா வரட்டும். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க. நான் எங்கேயாவது